போயிட்டு வாமா. ஞாபகம் இருக்கட்டும், அந்த அம்மனோட அருள் என்னைக்கும் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்கோம். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் பகவதி தேவி. சீமா, நானும் உங்க கூட வரேன். சரி. அமர் கண்ணா, நீயும் சீமாவும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. பத்திரமா இருமா, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. தத்ரஸ்திதா த்வம் பரிபாசி விஸ்வம். தத்ரஸ்திதா ஷன்சி பரிபாசி விஸ்வம். வீடு முழுக்க இருட்டா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஜமுனா ராணி இப்ப வரைக்கும் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அமர், இந்த இருட்டு வெளியே இருக்க மக்களை ஏமாத்துறதுக்கு கூட இருக்கலாம்ல. அப்பதானே வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு எல்லாரும் நம்புவாங்க. இவங்களை தேடி வரவங்க அப்பதானே திரும்ப போவாங்க. ஒருவேளை இந்த இருட்டை பயன்படுத்தி அவங்க ஏதாவது செய்யலாம் இல்லையா? அதை மறைக்கிறதுக்கு கூட இருட்டை யூஸ் பண்ணலாம்ல. அப்படியும் தான். வாங்க அமர், போலாம். உள்ளே போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அம்மா தாயி, நீங்க தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அதோட எங்களுக்கு வழிகாட்டவும் செய்யணும். ஜெய் துர்கா தேவி. அந்த பாடையெல்லாம் உடைச்சு ரோஹிணி, சித்தார்த், அஞ்சலி அப்புறம் பவியோட உயிரை எடுத்துட்டு வந்துரு. அந்த பானை எல்லாத்தையும் நல்ல பவித்திரமான இடத்துலதான் வச்சிருக்காங்க. ஆனா அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட வேலைய மட்டும் செஞ்சுட்டு வந்துரு. யாரும் உயிரோட இருக்கவே கூடாது. நம்ம கிட்ட மோதினா என்ன ஆகும்னு இப்ப அவங்க தெரிஞ்சே ஆகணும். எதுவுமே கிடைக்கலையே. நீங்க பாரு, நீங்க நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? கிளம்பு. அந்த நிர்மல் இங்க நிச்சயம் வந்தாலும் வருவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஷாலினி, நீ என் லைஃப் விட்டு போயிட்ட. ஆனா நான் திரும்பவும் லைஃப்குள்ள வந்திருக்கேன். இது உன்னை காதலிக்கிறதுக்காக இல்லை, உன்னை பழி வாங்கறதுக்காக மட்டும்.
உள்ள இருக்கிற எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சீமா, எல்லா கதவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அப்புறம் இருட்டா இருக்கிறதுனால எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஆனா அமர், நம்ம உள்ள போய் தான் ஆகணும். அதுக்காக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் தயாராகி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. கிளாஸ் கட்டர். இது எதுக்காவது உதவுன்னு வாங்கி வச்சேன். இப்போ சரியான நேரத்துல உதவியா இருக்கு. ஆனா அமர், எது பண்றதா இருந்தாலும் ஜாக்கிரதையா பண்ணணும். ஒரு சின்ன சத்தம் கூட வராம பாத்துக்கோங்க. ம். பார்த்து வாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். தாயே, இதெல்லாம் என்ன? சீமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த வீட்டுக்குள்ள நிச்சயமா ஒரு ரகசியம் இருக்கு. நமக்கு இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேடுவோம். ஆனா வீடு முழுக்கவும் கண்டிப்பா தேடி ஆகணும். சரி. அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள யாருக்காவது முதல்லயே ஏதாவது தெரிய வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் இங்கேயே மீட் பண்ணலாம். சரி சீமா. இந்த கதவுக்கு கீழே இருந்து ஏன் புகை வந்துட்டு இருக்கு? இந்த இடம் எதுக்கு இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? மனுஷங்க உள்ள போகவே முடியாது போல. சீமா, நான் தான். அமர், இந்த கதவுக்கு கீழே பாருங்களேன்.
இவ்ளோ கூலிங்கா இருக்கு. உள்ள என்ன ஐஸ் கட்டி இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. உள்ள ஏதோ கூல் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. அமர், கூல் ஸ்டோரேஜ்குள்ள நாம எந்த பொருளை வைக்கிறோமோ அது அழுகி போகவே போகாது. ஆனா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அது இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ பெரிய கூல் ஸ்டோரேஜ்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஒருவேளை உள்ள இருக்கிறது இந்த ஃபைல் எதுவுமே கிடைக்கலையே. நீங்க பார், இங்க நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? கிளம்பு. ஒருவேளை உள்ள இருக்கிறது பெரியத்த திரும்பி வந்த மாதிரி சீமாவும் கண்டிப்பா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த தாய் நமக்கு துணை இருப்பா. என்னோட பிள்ளைகளும் பத்திரமா திரும்பி வந்துருவாங்க. ஆமாக்கா, கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரிம்மா. ஆமா அத்தை. என்ன? இந்த கருப்பு பூனை எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, பெரியத்துக்கிட்ட போத பெரியத்த! ஜெய் துர்கா தேவி. பாட்டி, ஜெய் துர்கா தேவி. இல்ல, இந்த கதவை திறக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணிருக்காங்க. நம்ம வேற வழியை யோசிக்கணும். ஆனா அமர், நம்ம ஏதாவது செஞ்சு இதுக்குள்ள போய் தான் ஆகணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கேள்விக்கான பதில் இந்த கதவை திறந்த பிறகுதான் கிடைக்கும். ஆனா சீமா, இந்த கதவை நம்ம எப்படி திறக்கிறது? அமர், இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சீமா, இந்த பின்ன வச்சுக்கிட்டு இந்த கதவை திறக்கவே முடியாது. ஆனா இந்த கதவை நம்ம திறக்கலனா இந்த ரூம்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். அமர், என்ன பண்ற? அமர், ரொம்ப சத்தம் வருது. அமர், ஒரு நிமிஷம். கதவுல இருந்து ஏதோ சத்தம் வருது.
அப்படின்னா இந்த கதவுக்கும் அந்த ஃப்ளவர் வாஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இதை வச்சு இந்த கதவை திறக்க முடியுமா? ஜெய் துர்காதேவி! இங்க பாருங்கப்பா, அந்த பூனையை பத்திரமா பிடிங்க. அது தப்பிச்சு வெளியில வந்துட போகுது. ஆனா இது ரொம்ப சக்தியான பூனை, இதை பிடிக்கவும் முடியல. இங்க பாருங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து பிடிச்சிருக்கோம். இது எப்படி துடிக்குதுன்னு பாருங்க. இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா இது சாதாரண பூனையே கிடையாது. நீங்க எதை சொல்றீங்க பெரியத்த? ஆமா சுஜாதா, இந்த பூனை நேரா அந்த பானையை பார்த்துதான் பாஞ்சுது. அத பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ இந்த பூனையை தூண்டி விட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வர சொல்லிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை புனிதம் இல்லாத சூனிய சக்திகள் தான் செய்ய முடியும். எனது சூனிய சக்திகளா? சுனந்தாவா உங்க அம்மாவா இறந்துட்டாங்க, அப்புறம் யாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க? மறுபடியும் சத்தம் வருது. சீமா, இந்த சத்தம் இங்க இருந்து இல்ல, அங்கிருந்து வருது. வாங்க. என்னோட செல்ல பூனைக்குட்டியை இப்ப நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வேலையை முடிச்சிட்டேன்னா நீ உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துரு. இவ பூனைகிட்ட எந்த வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கா? இந்த பொம்பளை ஜமுனா ராணியா இல்ல வேற யாராவதா? தெரியலையே. அவ கதவை திறந்துட்டா அமர். சீமா, என்ன பண்றீங்க? இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. நீங்க இங்கே இருங்க, வர. சீமா, அம்மன் தாயே, உள்ள பயங்கரமான ஆபத்து இருக்கு. குடும்பத்துக்காக சீமா எந்த ஆபத்தையும் தாங்க தயாராயிட்டாங்க. அவங்கள நீதான் காப்பாற்றணும். ஜெய் துர்கா தேவி. இந்த இடம் ஏன் இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? இவ என்னதான் பண்ண போறா? ஓம் நமோ நரசிம்ஹாய
नरसिंहाय हिरण्यकाय மோகினி, நீ சொன்ன வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் நான் சரியா செஞ்சு முடிச்சிருக்கேன். நீ விருப்பப்பட்ட மாதிரியே அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிருவேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவளுக்கும் மோகினிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இவ யாருன்னு நமக்கு தெரியணுமே. இவளோட முகத்தை என்னால பார்க்கவே முடியலையே. எங்க நின்னு பாக்குறது, எங்க போய் ஒளியுறது? பிரேம் எங்க இருக்காரா?